Hi friends, வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் வந்துட்டு இருந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ். ஒரு சிலர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்மிடியட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சில மெடிசின்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னென்னா, ஒரு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா காது பிரச்சனை. காதில் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். காதில் பார்த்தீங்கன்னா சீல் வடிகிற பிரச்சனை. ஓகேங்களா. ரெண்டாவது இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சினால நிறைய சேவல் கோழிகளுக்கு சீக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா நிறைய இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் ரொம்ப உருக்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன மெடிசன், இதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ், அதாவது மெடிசன்றதை விட மெயின்டெனன்ஸ் எப்படி கிளீனாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இறப்பு குறைவு. இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி மருத்துவம் பண்ணுறது வேற, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வேற. ஸோ இப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இறப்பு விகிதம் ரொம்ப 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 குறைஞ்சிரும். வியாதிகளும் வராது. நம்ம அதுக்கிட்ட மெனக்கெட்டு நிறைய மெடிசன் வாங்குற வேலையே இருக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காதில் சீல் வடிகிற பிரச்சனை எதனால் வருது, ஏன் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த மெயின்டெனன்ஸ், சீக்கு வராமல் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த காதில் சீல் வடிகிற பிரச்சனை எதனால் வருது, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தினால வருது. ஒன்று பாக்டீரியாவோட தொற்றுனால, இரண்டாவது பார்த்தீங்கன்னா பூஞ்சையோட தொற்று. ஸோ இந்த பாக்டீரியா தொற்று எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையாகவே இந்த குளிர்ந்த காற்று, இந்த பருவநிலை மாற்றத்தினால குளிர்ந்த காற்று காதுக்குள்ளே போகிறதுனால, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் கோழிகளை மரத்திலேயே அடைச்சிருவாங்க. அதுவே மரம் ஏறி அடைஞ்சி காலையில் இறங்கி சுற்றிட்டு இருக்கோம் கோழிகள் பொதுவாகவே எல்லாமே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரியான கூண்டு அமைப்பு இருக்காது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த பண்ணை கோழிகளை வாங்கி நாட்டுக்கோழின்னு நினச்சி வளர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முக்கால்வாசி கறிக்கடையில் இருக்கிறது எல்லாமே இந்த பண்ணை கோழிகள் தான், நாட்டுக்கோழி எதுவுமே கிடையாது. ஸோ கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி நாட்டுக்கோழின்னு சாப்பிட்றாங்க. அது அப்பாற்பட்ட வருவோம். அந்த மாதிரி பண்ணை கோழிகளை வாங்கி ஒருத்தர் வளர்த்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 கோழி செதஞ்சு போய் கிடக்குது. தலை தனியாக, உடல் தனியாக அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில திருட்டு விஷயமும் நடந்தது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கூண்டு இல்லாதது தான் காரணம். திருடர்கள் வர்றதையும் நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி வெளியில இருந்து இந்த நரிகள் கடிச்சு போட்டு போயிட்டு இருக்கு. நரிகளா இல்லை காட்டு பூனையான்னு தெரியல, பட் நம்ம பார்க்கும்போது நரிகள் இருந்தது நைட்ல. ஸோ இந்த மாதிரி கூண்டு சீரா ஒரு சேஃப்டியா இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காத்து போகாத அளவுக்கு வைக்கணும். நல்ல ஒரு தார்பாய் போட்டு மூடி, வெளியிலேருந்து அந்த குளிர்ந்த காற்று உள்ளே வராமல், கூண்டுக்குள்ளேயும் மழை தண்ணி இறங்காமல், குளிர்ச்சியாக இல்லாமல் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இந்த குளிர்ந்த காற்று இந்த மாதிரி காதுக்குள்ளே போகிறதுனால அந்த காது தண்ணி உள்ளவே நின்று ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் சில பாக்டீரியாக்களை உருவாக்கி உங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் காது தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். சாப்பிடும்போதும் ஆட்டும். நம்ம சளி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டும். காதில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சிம்டம்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தொண்டையில் தொற்று வரும். கூவாது, அப்படியே கூவினாலும் அரை கூவல் கூவும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை வந்துன்னா பாக்டீரியாவுடைய தொற்று. இன்னொன்று நீச்சலில் வரக்கூடிய பூஞ்சை தொற்றும் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சேவல் கோழிக்கு நீச்சல் போடும்போது அப்படியே எடுத்துன்னு போவாங்க, நீச்சல் போடுவாங்க. நீச்சல் போடுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்குன்னு சில கையாளக்கூடிய முறைகள் இருக்குது. இது பழம்பெரும் ஆடுகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க.
இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னுடைய பழைய நீச்சல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது கிடைக்குதோ ஒரு எண்ணெய் இந்த காதுக்கு மேலே அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. 2 பக்கமும் முடி கொஞ்சம் ரஃப்பான முடி இருக்கும் காதில், அதை சுற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீச்சல் போடுங்க. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீச்சல் போடும்போது காதில் எண்ணெய் பசை இருக்கிறதுனால காதுக்கு உள்ள எண்ணெய் விடக்கூடாது, அதை சுற்றி தேய்க்கணும். தண்ணியில் நீச்சல் போடும்போது சில நேரத்தில் தலை தண்ணியில் படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி படும்போது அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த இடத்துல ஒட்டாது, தூரமாக போயிடும். ஸோ காதுக்குள்ள தண்ணி இறங்குற பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நீச்சல் போடணும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் அது அடிக்குது, தலை உள்ளே போகிற அளவுக்குலாம் அடிக்க விடக்கூடாது. தலையை தூக்கி வச்சுட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க விடணும். தலை தொங்குதுன்னா டயர்ட் ஆகுதுன்னு அர்த்தம், அந்த நேரத்தில் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தணும். அதே மாதிரி நீச்சல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காது உள்ளே நல்லா துடைக்கணும். துணி போட்டோ இல்லை பட்ஸ் வச்சோ ஏதோ வச்சு தொடங்க. பட்ஸை வச்சு உள்ளே அழுத்திடாதீங்க, மேலோட தொடச்சிக்கிட்டே போகணும். ஏன்னா அழுத்துனீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட அப்படியே உள்ளவே போயிடும் அது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி காதை க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் திறந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பக்கா வெள்ளை வெள்ளையாக நம்ம இந்த லட்டி வச்சா மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா போட்டு வெளியே எடுத்துருங்க. பட்ஸு போட்டு நல்லா திருப்பினீங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி இருந்தாலே அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முறையான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இது வரைக்கும் நம்ம வளர்த்ததில் ஒரு 4 கோழிங்களுக்கு அந்த சேவல்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம சிப்ளாக்ஸ் தான் போடுவோம். ஏன்னா சிப்ளாக்ஸ் இயர் அண்ட் ஐ டிராப்ஸ், காதுக்கும் கண்ணுக்கும் போடக்கூடிய ஒரு தொற்று ஏற்பட்டாலும் அதை சரி பண்றதுக்கூடிய ஒரு மருந்து. எல்லா இன்ஃபெக்ஷனையுமே சரி பண்ணி கொஞ்சம் தெளிவாக்கக்கூடிய ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா சிப்ளாக்ஸை பயன்படுத்துங்க. அதிலே போட்டிருக்கோம் இயர் அண்ட் ஐ டிராப்ஸ்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு சொட்டு 2 பக்கமும் விட்டுட்டு வந்தீங்கனாலே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தண்ணி வடிகிறது, ரத்தம் வடிகிறது, சீல் வடிகிறது இது நின்றுடும். இது நீங்கள் ஐ டிராப்ஸ் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் வச்சோ காதை சுற்றி க்ளீன் பண்ணி பட்ஸு வச்சு முறையாக உள்ளுக்குள்ள எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐ டிராப்ஸ் விடணும். நீங்கள் அந்த சீலுக்கு மேலேயே அந்த ரத்தத்துக்கு மேலேயே அந்த தண்ணி வடிகிறதுக்கு மேலேயே அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ டிராப்ஸ் விடுங்க, அந்த இயர் டிராப்ஸ். சரி அண்ணன் நான் சிப்ளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேனே, வேற ஏதாவது நல்ல மெடிசன் இருக்குமா அப்படின்னா, சிப்ளாக்ஸே நல்ல பாக்டீரியா கூட எதிர்கொள்ளக்கூடிய திறன் உள்ள ஒரு மெடிசன் தான். ஸோ அதுவே நீங்கள் விடலாம். இதை தாண்டி எதுனா நீங்களே மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு பாருங்க. ஆனால் இதை விட பெட்டராக எதனா கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் சிப்ளாக்ஸை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தினதில்ல. எனக்கு 100% ரிசல்ட் அதில். ஏன்னா அது இல்லாமல் அது நம்ம நீச்சல் போடும்போது ப்ராப்பராக இப்படி தான் போடணும்னு நமக்கு தெரியும், அதனால் அப்படி போடுவோம், அதெல்லாம் அந்த பிரச்சனை வராது. கூண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி, நம்மளுது காற்று உள்ளே வராது, வெளியும் போகாத அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். வெயில் சீசனில் கொஞ்சம் மாற்றுவோம் குளிர்ச்சியாக உள்ளே இருக்கிறதுக்காக. பட் இந்த குளிர் சீசனில் மழை சீசனில் இந்த ஊத காற்றுகள் உள்ளே போகாத அளவுக்கு ப்ராப்பராக மூடி வச்சுருப்போம். ஸோ அதனால் எனக்கு அந்த பிரச்சனை வரல. சிப்ளாக்ஸ்லேயே சின்ன பிரச்சனை வரும், சிப்ளாக்ஸ்லேயே முடிச்சிருவேன். அதே மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா மருத்துவம் பண்ணுற வேலை மிச்சமாயிடும். ஸோ இது உங்களுக்கான ஒரு ஆன்சர். 2வது ஒரு நபர் கேட்டிருந்தாரு, இந்த பருவநிலை மாற்றத்தினால நிறைய கோழிகள் இறக்குது. எப்பவுமே ஒரு விஷயம் நிறைய நல்லா தெரிஞ்சுக்குங்க, தடுப்பூசின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவல் கோழிங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம பருவநிலை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியல. மழை காலத்தில் நல்லா சுரில்னு வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் நல்லா மழை வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஈவினிங் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா குளிர் ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லை 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சில சமயம் 4 மணிக்கே இருட்டிக்குது. இந்த மாதிரி பருவநிலை மாறி போச்சு, எந்த நேரத்தில் எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம சேவல் கோழிகளை பூஸ்ட் பண்ணி அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வைக்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை RDVK இல்லைன்னா R2B இதை ரெக்கையில் எப்படி போடணுன்றத என்னோட சேனல்லையும் இருக்குது, போய் பாருங்கள். இதை கம்பல்சரி போடுங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு கம்பல்சரி ஹாட் வாட்டர் மட்டுமே வைங்க. குளிர்ந்த தண்ணி வெயில் சீசனில் வைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் நான் சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான் வைப்பேன் கோழிங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி, வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கூண்டை க்ளீன் பண்ணுங்க. கூண்டை வந்து நல்லா தண்ணி போட்டு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதனால தான் மேக்ஸிமம் நம்ம கடப்பை கல்லையே வைப்போம், ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா கிருமி நாசினி அடிச்சு விடுவோம். இந்த கூண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கூண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், இந்த மெப்ரோமின் போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க ஒரு சிலர், இந்த நெப்போடுக்கெல்லாம் அடிப்பாங்க. ஸோ இந்த பொட்டாசியமை வாங்கி பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில் ஃபுல்லாக கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூண்டுக்குள்ளே காலையில் தெளித்து விட்டுருங்க. ஈவினிங் கோழியை அடைச்சி விடுங்க. ஸோ அது வரைக்கும் ஓப்பன்லேயே வைங்க. ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா மஞ்சத்தூள் கரைச்சி அதை அடித்து விடலாம். ஏதோ ஒரு கிருமி நாசினி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த கிருமி நாசினியை பயன்படுத்துங்க 10 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி நோய் தொற்றுகள் வராமல் இருக்கும். ஏன்னா பொதுவாக கோழிகளை பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோழிக்கும் வந்துடும். வெளியிலிருந்து புதுசாக வரக்கூடிய கோழிகளுக்கு நோய் இருக்கா இல்லையா, ஆரோக்கியமாக இருக்குதான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கோழிகளை விடுங்க. திடீர்னு போவாங்க, சந்தையிலேருந்து வாங்கி வருவாங்க, டப்புன்னு ஒரு 4 சேவலத்துன்னு அந்த கோழிங்க கூட போட்டுருவாங்க. திடீர்னு நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு, அதையும் போட்டுப்பாங்க. இல்லைன்னா சப்ளைக்கு போன சேவல் வெளியே போய் தொற்று ஆகி சீக்காகி வந்திருக்கும், அதையும் அது கூட போடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பரவி எல்லாமே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்பல்சரி இந்த தடுப்பூசி, இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக ஹைஜீனிக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இறப்பு விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி RDVK போடுங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஆக்சிடெட்ராசின் இன்ஜெக்ஷனை ஒரு ml கூட அடிங்க. 1/2 ml அடிக்கலாம், வயசை பொறுத்து. கூவுறதுக்கு அப்புறம் கூவுறதுக்கு முன்னாடின்னு வயசை 2ஆ பிரிங்க. சின்ன சின்ன விடைகளாக இருந்தாலும் 0.5 அடிச்சு விடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த RDVK உடம்புல 3 மாதம் இருக்கும். முதல்ல 6 மாதம் இருந்துச்சு, இப்போ 3 மாதம் தான் இருக்குது. ஸோ நடுவில் திரும்பி அது சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆக்சிடெட்ராசின் உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட நோய் தொற்று காற்று மூலியமாவோ தண்ணி மூலியமாவோ உணவு மூலியமாவோ வரும்போது அதை எதிர்கொண்டு அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து கோழிகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த ஆக்சிடெட்ராசின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வேற எந்த மெடிசனுக்குமே வேலை இருக்காது. நடுவில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு அமாக்சிலினை கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ கூண்டை க்ளீனாக வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நெருப்பு மூட்டி விடுங்க கூண்டுக்குள்ளே. என்னுடைய இன்ஸ்டாலெல்லாம் நான் போட்டிருப்பேன். நெருப்பு மூட்டி விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அழிஞ்சிடும், க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கோழிகளை விடுங்க. கோழிகளை எச்சத்தை உடனடிக்கு காலையில் எழுந்த உடனடியாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த எச்சம் உள்ளவே இருந்து அதில் ஈமுச்சு அது பரவி அது மண்ணில் மக்கி போய் அது மூலியமாக உங்களுக்கு பாக்டீரியாக்கள் உருவாக்கி கோழிகளோட ஆசனவாயு பகுதி, ஏன்னா உட்காரும் கோழிங்க நைட்டில் உட்காரும் போது அது ஆசனவாயு பகுதியில் அந்த தொற்றுகள் அதிகமாகி அது அப்படியே குடல் வழியாக உள்ளே வந்து டோட்டலாக காலி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹைஜீனிக்காக வைக்கிறது என்றைக்குமே நல்லது. ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் உங்கள் கோழிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எப்பவுமே நம்மளுடைய பொருட்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக ஓடியாந்துக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் இருக்குதுன்னும் போது நமக்கு மன ரீதியாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த சந்தோஷம் அடையணும்னா நீங்கள் கோழி சேவல்களை அது அடையிற இடமா இருக்கட்டும், அது மேயிற இடமா இருக்கட்டும், அதோடைய உடல் உள்ளையா இருக்கட்டும், எப்பவுமே க்ளீனாக வைங்க. சாப்பிட்ற உணவு வெளியே வர அளவுக்கு குடலை க்ளீனாக வைக்க ட்ரை பண்ணுங்க. நேரத்துக்கு கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 1 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன வெயிட் இருக்குன்றதை பார்த்து பூச்சி மருந்து கொடுங்க. ஸோ அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி இல்லைன்னா வளர்க்குறது வேஸ்ட்டு, நம்ம வளர்த்தும் பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கோழி வளர்க்க ஆசை இருக்குது, நான் களம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதுன்னு இருந்தால் மட்டும் பத்தாது, அதுங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான வசதிகளை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான நோய் தொற்று ஏற்படாமல் க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லபடியாக கை கொடுக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.